இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு பணம் கொடுத்தாருன்னு தெரியும், தங்கம் கொடுத்தாருன்னு தெரியும். ஆனா இந்த வேலையெல்லாம் கொடுத்து வந்தாருங்கிறது இப்பதான் தெரியுது. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கி கூத்தடிச்சு கும்மாளம் அடிச்சு இந்த மாதிரி செய்து அவர் 4 ஆண்டு காலம் முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். முன்னாள் முதல்வருங்கிற அவருடைய அங்கீகாரமும் அவருக்கு அந்த முன்னாள் முதல்வருக்கு போற படி அவருடைய சலுகைகள் அத்தனை ரத்து செய்யணும். அதுக்கு சிபிஐ மூலமா விசாரிச்சு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வருங்கிற கேட்டகரியில இருந்து தூக்கணும். இயக்கம் ஒரு நடிகர் உருவாக்கின இயக்கம், ஒரு நடிகராக இருந்தவங்க உருவாக்கின இயக்கம். இந்த புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, எவ்வளவு கட்டுக்கோப்போட இந்த இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. இந்த இயக்கத்துல இப்படி ஒரு கூவத்தை கலக்கிட்டாருன்னு சொல்லி பழனிசாமி மேல இந்த அதிமுக தொண்டர்கள் ஏன் போர்க்கொடி பிடிக்க மாட்டேங்கிறாங்க? வெளியேறு பழனிசாமி, இந்த அதிமுக உனக்கு சரியில்லை, நீ இந்த மாதிரி சூதுவாதோட வந்தவன்னு சொல்லி வெளியேற்றதுக்கு தொண்டர்கள் போறவனுங்க. ஏவி ராஜியா உள்ளதும் சக நடிகைக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு உள்ளதும் உள்ள பிரச்சனைகள், நடிகர் அது திரைப்படம் இதுதான் போயிருது. ஆனா எங்க இயக்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருது. அதிமுகங்கிற ஒரு இயக்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்கி தந்த பழனிசாமிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கொள்ளை அடிச்சிருக்க உண்மை இதெல்லாம் இடி பாத்துட்டு இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை பாத்துட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே அரசு துறையை சம்பந்தப்பட்டவங்க. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை தமிழக முதல்வர் எடுத்திருக்காரு? பப்ளிக்கா வருதுதான். இன்னைக்கு ஒரு நடிகையை பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் பேசுறீங்க. தன்னோட வரி பணத்துல கொள்ளை அடிச்சு உட்கார்ந்து இருந்து 2 பேரும் கூத்தடிச்சு பேசிட்டு இருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுத்துட்டேன்? தேவிராஜன் பேசினாருங்கிறது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா யாரையும் குறிப்பிட்டு பேசியிருக்க வேண்டாங்கிறது பேர் சொல்லி குறிப்பிட்டு பேசுறேன். ஏன்னா அந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை பத்தி பேசணும்னு அங்க அவசியம் இல்லையில சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து 2 நாட்களாக தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் மீது ஒரு அபாண்டமான ஒரு விஷயம் சொல்லி ஏவி ராஜு அவர்கள் சொன்ன விஷயம் பெரிய லெவல்ல எல்லா ஊடகங்கள்லயும் சரி, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் சரி இந்த விஷயம் தான் அதிக அளவுல பேசப்படுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில வந்தவங்க. நாங்க தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்குற இயக்கம். எங்க இயக்கம் தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்குற இயக்கம். அப்படிதான் அம்மாவும் எங்களை வளர்த்தாங்க. தலைவரும் நீங்க படத்துக்கள்ல பாத்தீங்கன்னா தாய் குலத்துக்கு தான் முக்கியத்துவமே கொடுப்பாங்க. எங்க கட்சியே பெண்கள் நம்பி இருந்து போற கட்சி. அப்படிதான் அதிமுகவோட வரலாறு. இப்போ திராவிட இயக்க திமுக நீங்க எடுத்துட்டு அங்க பெண்கள் போறதுக்கு அச்சப்படுவாங்க. இப்போ நீங்க பழைய கூட்டத்தை பார்த்தாலே, அதாவது கருணாநிதியோட அவருடைய கூட்டத்தை பார்க்கறதுக்கு பெண்கள் போக மாட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கூட்டம்னா பெண்கள் அதிகமா போற கட்சி. இந்த பெண்களுக்கு உரிய கட்சியே அதிமுக. அப்படி ஒரு அதிமுகவுடைய கட்சி. நான் நீங்க ஒரு நடிகை பேரெல்லாம் சொன்னீங்க, நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா அது பேர் சொல்லி நான் தரந்தாழ்த்த விருப்பப்பட மாட்டேன். அந்த இயக்கத்தோட மரபு அது. அதனால நம்ம ஒரு பேர் சொல்ல கூட யோசிக்கிறீங்க. ஆனா அவர் அவங்க பேரை சொல்லி அவங்க இவ்வளவு காசு கேட்டாங்க, இவங்க தான் அவருக்கும் வெங்கடேசன் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்ல, எதுக்கு த்ரிஷா அவர்களை உள்ள இழுத்தாங்க? இவங்களை எதுக்கு உள்ள இழுத்தாங்க? நீங்க சொல்றத நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க கேள்வியிலே சொல்லிட்டீங்க. புனிதமான நதி அதிமுக. அது எங்க நீங்க கேக்குறீங்கன்னா கூவத்தூர்னு கேட்டீங்க. அந்த புனிதமான நதியில ஒரு கூவம் கலந்துருச்சு. இந்த கூவத்தினாலதான் இன்னைக்கு இந்த நதியை கலங்கி நிக்குது. அதனாலதான் நாங்க இதை கடந்து போறதுக்காக இப்ப எங்க அண்ணெல்லாம் கூட இதுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டார். அண்ணன் ஓபிஎஸ் அவரெல்லாம் இதெல்லாம். ஏன்னா இது இந்த இதோட கூத்தை பத்தி தான் ஊரறிஞ்ச விஷயம். இது ஒரு ரிமைண்டர் தான். இப்ப அதாவது மக்களுக்கு நினைவூட்டல் மாதிரி வந்திருக்கு வெளியில. அன்னைக்கு இதெல்லாம் நடந்தது. ஆனா அவங்க இப்படியெல்லாம் பண்ணுனாங்க வச்சாங்கன்னு சொல்லி இவர் மட்டும், அதாவது இப்ப ஏவி ராஜன் பேசுற கதை இன்னைக்கு அவங்களுக்குள்ள பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்
இது போல எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. நான் இப்போ வந்து ஏவி ராஜன் பேசினாருங்கிறது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா யாரை குறிப்பிட்டு பேசியிருக்க வேண்டாங்கிறது பேர் சொல்லி குறிப்பிட்டு பேசுறேன். ஏன்னா அந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை பத்தி பேசணும்னு அங்க அவசியம் இல்ல சார். எதற்கு அவர் அவங்களை இழுக்கணும்? ஏதோ அவங்க மேல ஏதோ வன்மமா என்ன, இல்ல யாரும் சொல்லி வச்சு பேசுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அந்த அம்மா ஒரு அதிமுக பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பார்த்தா வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஜெயலலிதா அம்மாவோட அவங்க ஏதோ வாங்குற பிரைஸ் வாங்குற மாதிரி போட்டோ தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு ஒரு அன்பு இருக்கு, அவங்களோட ஆளுமை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய விஷயத்துல சொல்லி இருக்காங்க. நானே அதான் சொல்றேன். நான் எனக்கு ஒரு நினைவுலதான் நான் சொல்றேன். ஏற்கனவே அதிமுக கூட ஒரு பிரச்சாரத்துக்கு எல்லாம் வந்தாங்க, ஒரு நினைவு இருக்கு. சினிமா ஃபீல்டுல இது பண்ணி போனாங்க, எடுத்தாங்க. அது அவங்க கதையை நம்ம ரொம்ப பெருசா வேண்டாம். நம்ம தான் இங்க இருக்கிற கூவத்து ராஜாக்கள் இருக்காங்களா, அவங்கள பத்தியே நம்ம சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ரெடி. ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க அவர் யாரை டார்கெட் பண்ணிருக்காருன்னா நடிப்பு துறையில இருக்கிற த்ரிஷா அவர்களையும் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது யாருன்னா கருணாஸ் அவர்களையும் வந்துட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா இபிஎஸ் அவர்களை சொல்லியிருக்கிறாரு. இது நீங்க எப்படி வந்து ஏற்கனவே சொன்னார்னா இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுனேன், என்னெல்லாம் செஞ்சேன், நண்டி பறந்துட்டாங்கன்னு அவரே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாரு, யாரு செஞ்சாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மொத்தமா ஒண்ணு சொல்றோமா, இந்த கூவத்தூர்ல என்ன நடந்துங்கிறத ஒரு சிபிஐ விசாரணை வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏன்னு கேட்டாங்க, ஒரு கூவத்தூர்ல என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரா வந்தாரு, ஒரு தார்மீக முறையில அவர் வந்திருந்தா அவரை வந்து நீங்க இப்ப முன்னாள் முதலமைச்சர்னு அழைக்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு பணம் கொடுத்தாருன்னு தெரியும், தங்கம் கொடுத்தாருன்னு தெரியும். ஆனா இந்த வேலையெல்லாம் கொடுத்து வந்தாருங்கிறது இப்பதான் தெரியுது. அதனால இப்படியெல்லாம் நடந்து வந்தாருன்னு சொன்னா அவர் பேர்ல அங்க என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு சிபிஐ விசாரணை வச்சு, ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசை நாங்க நம்ப முடியாது. ஏன்னா கொடநாடு வழக்கிலையும் அவங்க எந்த முயற்சி எடுக்கல. எடப்பாடிக்கு சாதகமா வாங்க தோழரேன்னு அழைக்கிறாரு. திமுகவுக்கு இப்ப எடப்பாடி விட்ட வேற வழி இல்ல, எடப்பாடிய பி டீமா செயல்படுறாங்க. அதனால தமிழ்நாடு அரசை நம்ப முடியாது. அதனால ஏன்னா இப்ப இவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க, உள்ளுக்குள்ள பல பிரச்சனை. இப்ப நீங்க சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா கலைஞர் இதுவரைக்கும் துணை தலைவர்ங்கிறதே ஒண்ணு இல்லைன்னு சொன்ன சபாநாயகர் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்காக துணைத் தலைவர் எப்படி வந்தாங்கிறதே தெரியல. இதுவரைக்கும் அந்த இல்லைங்கன்னு சொல்லிட்டு அப்ப அன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. கண்டிப்பா. அதனாலதான் நாங்க சொல்றோம், திமுகவும் நாங்க நம்ப முடியல. இவங்க அடிக்கிற மாதிரி சண்டை போடுவாங்க, இப்ப மேகதாதும்பாங்க, அப்புறம் திரும்பி பேசிடுவாங்க. அப்படி இவங்களும் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. திமுகவும் எடப்பாடி திமுகவும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நான் இது இல்லை, இது சிபிஐல முறைப்படி இடி மூலமா விசாரிக்கணும். ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி போன வழக்குகள்லாம் இருக்கு. அப்ப ஏன் முதலமைச்சர் தன்னுடைய பதவிக்காக லஞ்சம் கொடுத்து எத்தனை பேரை விலைக்கு வாங்கினாங்க? அன்னைக்கு ஒரு 23 எம்எல்ஏக்கள் அரைகோவல் விட்டாங்க. அதை நம்ம யாரும் கவனிக்கல. இதே இன்னைக்கு தப்பிச்சு ஓடி எல்லாம் வந்திருந்தாங்க. இதே தமிழக முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாரு. கூவத்தூர்ல குதிரை பேரம் பேசுது, பணம் கொடுக்குறாங்க, தங்கம் கொடுக்குறாங்கன்னு மனு கொடுத்தவரும் உண்டு. அதனால எடப்பாடி மேல குற்றச்சாட்டுகள் பண்ணினாரு. அதெல்லாம் நம்ம கடந்த கால கதைகள் எல்லாம் பாக்குறோம். அரசியல்ல தான் நம்ம பேச முடியும், தள்ளி இந்த மாதிரி கூத்துக்களை நம்ம பேச முடியாது. அதனால அரசியல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரே பேசியிருக்காரு. இவங்க ஆராயங்களோ இல்லையோ ஒரு சிபிஐ விசாரிச்சு இந்த 4 ஆண்டு கால முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வர் தகுதியை அற்றவராக இழக்க வேண்டும். அவரு வந்து முன்னாள் முதல்வருங்கிற அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி, அதாவது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கி கூத்தடிச்சு கும்மாளம் அடிச்சு இந்த மாதிரி செய்து அவர் வந்து 4 ஆண்டு காலம் முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். முன்னாள் முதல்வருங்கிற அவருடைய அங்கீகாரமும் அவருக்கு இந்த முன்னாள் முதல்வருக்கு போற படி அதற்குடைய சலுகைகள் அத்தனை ரத்து செய்யணும். அதுக்கு சிபிஐ மூலமா விசாரிச்சு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர்கிற கேட்டகரியில இருந்து தூக்கணும். இதுதான் தொண்டர்களுடைய கோரிக்கை. நீங்க நல்லா பாருங்கம்மா, ஒரு நடிகை அவங்கள தரக்குறைவா பேசுறது தவறு, நான் இல்லைன்னு சொல்லல. அது வந்து அவங்க வந்து நடந்ததோ நடக்காத நமக்கு ஒண்ணும் தெரியாத சம்பவங்கள். அது வந்து நீங்க பேசுறீங்க. ஆனா எல்லா நடிகர்களும் சக நடிகர்களும் வந்து அந்த அம்மாவுக்கு ஆதரவா நிறைய குரல் கொடுக்கறாங்க. இந்த இயக்கம் ஒரு நடிகர் உருவாக்குன இயக்கம், ஒரு நடிகரா இருந்தவங்க உருவாக்குன இயக்கம்.
இந்த புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, எவ்வளவு கட்டுக்கோப்போட இந்த இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. இந்த இயக்கத்துல இப்படி ஒரு கூவத்தை கலக்கிட்டாருன்னு சொல்லி பழனிசாமி மேல இந்த அதிமுக தொண்டர்கள் ஏன் போர்க்கொடி பிடிக்க மாட்டேங்கிறாங்க? வெளியேறு பழனிசாமி, இந்த அதிமுகவுக்கு உனக்கு சரியில்லை, நீ இந்த மாதிரி சூதுவாதோட வந்தவன் சொல்லி வெளியேற்றதுக்கு தொண்டர்கள் போறணுங்க. தொண்டர்கள் எல்லாமே வாயடைச்சிருக்காங்க. 75 நாள் இந்த தொண்டர்கள் எதுக்காக இப்படி இருக்காங்க? ஏங்க நான் சொல்றேன், தொடர்ந்து இந்த விஷயம் 75 நாள் புரட்சி தலைவி அம்மா மருத்துவமனையில இருக்காங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க தொண்டர்கள். எங்களை மாதிரிப்பட்டவங்க தான் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே வரணும். கீழ்மட்டத்தில இருந்து இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவங்க, உழைச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, உயிரை கொடுத்த குடும்பங்கள், அவங்களுடைய எவ்வளவு நேரம் இந்த இயக்கத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. தலைவரோட பயணித்தவங்க, புரட்சி தலைவி அம்மாவோட பயணித்தவங்க, இவங்க எல்லாரும் இறங்கணும் இந்த களத்துல. பழனிசாமி செய்யறது தவறு, பழனிசாமி செஞ்சது தவறு, கூவத்தூர்ல நடந்த தவறு, அவரை முன்னாள் முதல்வர்ல இருந்து நீக்குங்க, இப்ப பொதுச்செயலாளர் சொல்லக்கூடாது, இந்த கட்சிக்கு சின்னத்துக்கு தகுதியற்றவர் பழனிசாமி என்கிற ஒரு உணர்வை வந்து ஒரு புரட்சியை வெடிக்க வைக்கணுங்கிறதா என்னுடைய கணக்கு. ஒரு நடிகைக்காக எத்தனை நடிகர்கள் குரல் கொடுக்குறாங்க? கண்டிப்பா சார். இப்ப வந்து ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காங்க, 24 மணி நேரத்துல அவர் மன்னிப்பு கேட்கணும். எல்லா ஊடகங்கள்லயும் சரி, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், உடனே மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை வெளியிடணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அது நடந்ததா? அதுதான் திரும்பியும் சொல்றேன். கூவத்தூர்ல நடந்தது. நாங்க எல்லாம் பசுமை இல்லத்துல இருந்தவங்க, நாங்க கூவத்தூர்ல கிடையாது. இவங்க கூவத்தூர்ல இருந்தவங்கள்ட்ட தான் எல்லாமே தெரியும். அது பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறதோ, கேட்காம போறதோ, நடந்துச்சோ நடக்காம போறதோ, அது ஏவி ராஜியா உள்ளதோ, சக நடிகைக்கு அவங்க அந்த அந்த அம்மாவுக்கு உள்ளதோ உள்ள பிரச்சனைகள். நடிகர் அது வந்து திரைப்படம் இதுதான் போயிருது. ஆனா எங்க இயக்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருது. கண்டிப்பா அதிமுகங்கிற ஒரு இயக்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்கி தந்த பழனிசாமிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? தொண்டர்கள் பதிலடி கொடுக்கணும். அதே போல பழனிசாமி இது நடந்துச்சா நடக்கலையா, நீ இயக்கத்தை விட்டு வெளியேறு, கூவத்தூர்ல இந்த கூத்தடிச்சவங்க எல்லாம் வெளியில போங்க சொல்லி குரல் கொடுக்கணும்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அங்க இருந்து யாருமே இத பத்தி எதுவுமே பேசல? எல்லாம் தான் சொல்றாங்களா, வீடியோ இருக்கு, போட்டோவை எடுத்து வச்சு மிரட்டுறாரு. நீங்க நல்லா புரிஞ்சிருக்கலாம். இத்தனை எம்எல்ஏக்கள், இத்தனை நிர்வாகிகள் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி செய்யற தப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இது போல இல்லாம பணங்களை எடுத்து வச்சு மிரட்டி அவங்கள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும்ல. இப்ப எனக்கிட்டே ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஒரு மாவட்ட செயலர் ஒரு டைம்ல என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அண்ணே பணம் இதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே, நாங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டோம்னே, அந்த சிக்கலை வந்து தீர்த்து விடுங்கன்னு சொல்லி அண்ணன்ட்ட வந்து கேட்டோம். ஏட்ட ஓபிஎஸ் அண்ணன்ட்ட அந்த சிக்கலை வந்து அண்ணன் வந்து 2 கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிவிட்டுறாரு. நீங்க அப்பா நான் வரலப்பான்ட்டாரு. அதனால தானே நாங்க விரக்தியில வேற வழி இல்லாம போய் நிக்க வேண்டிய கட்டாயம். இப்ப அது தோணுது, அண்ணன் கண்டிப்பா கும்பிட்டு இருப்பாரு, எப்பா இந்த கூவத்தூர் விளையாட்டுக்கு நான் வரலப்பா, நீ போயிருங்கப்பா. எல்லாம் தெரிஞ்சனால அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு நீங்க போப்பா, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலன்னு. அப்போ அங்க எல்லா எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது, மது மாது அது எல்லாமே சூறையாடப்பட்டு அவரோட புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, வீடியோக்கள் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனாலதானே இன்னைக்கு அத்தனை எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் அவங்க பின்னாடி நிக்கிறேங்க, பின்னாடி நிக்கிறேங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கூத்து கும்மாளங்களை எல்லாம் நீங்க வீடியோவும் புகைப்படமும் எடுத்து வச்சு அவங்களை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நீங்க நிக்க வச்சு இந்த கட்சியை அபகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, கபலீகரம் பண்ணிட்டு இருக்கீங்க, தொண்டனுக்குரிய கட்சிய. அதனாலதான் உண்மை. இந்த அம்மாவுடைய பதில் கொடுக்கறாங்களோ, இந்த அம்மா பேரோட வழக்கு போடுறாங்களோ, அது நீதிமன்றத்துல வேற. ஆனா அன்னைக்கு கூவத்தூர்ல நடந்ததுக்கு சிபிஐ விசாரணை வச்சு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே தகுதியற்ற நபராக நீக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. 2வது, நீங்க நல்லா புரிஞ்சிருக்கமா, இந்த இயக்கத்துல மூத்த அமைச்சர், நான் பேர் சொல்ல விருப்பப்படல, சொல்லணும்னு சொல்லிடுவேன், நான் கவலைப்பட மாட்டேன். மூத்த அமைச்சர் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், எங்க மாவட்டத்துக்கு வந்தாரு. வரும்போது ஒரு 10, 20, 30, 40 கார் அவரு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லாம் முடிச்சு குத்தால கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் தங்கினாரு, சக ஆட்களோட தங்கினாருன்னு அம்மாக்கு தகவல் போயிட்டு. கபாலீஸ்வர் கோயில்ல அவருக்கு தெரியும், கபாலீஸ்வர் கோயில்ல அன்னைக்கு அமாவாசைன்னு நினைக்கிறேன், நான் அன்னைக்கு அங்க அவரை வச்சு சந்திக்கிறேன். பார்த்துட்டு இது பண்ணிட்டு அன்னைக்கு செயற்குழு கூட்டம் வர நடந்துட்டு இருந்து இவர் உள்ள போறாரு. நான் அவருக்கு வரவேற்பு கொடுத்தேன், போட்டோலாம் இருக்கு. அந்த டைம் நான் வரும்போது, எங்க மாவட்டத்துக்கு வரும்போது நானே வரவேற்பு கொடுத்தேன், போட்டோலாம் வச்சிருக்கேன். மூத்த அமைச்சர், தலைவர் காலத்துல இருந்து இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர். அதனால வந்தாரு. அவரு பேர்ல ஒரு இத மாதிரி ஏதோ ஒரு கேஸ் ஏதோ ஒண்ணு அம்மா பேர்ல, அம்மா நாலேஜுக்கு அம்மாவோட உளவுத்துறை மூலமா போயிட்டு செயற்குழுவை முடிச்சுட்டு அவர் வெளியில போகும்போது காலில் அவரோட அமைச்சர் பதவி காலி.
அவரோட கட்சி பொறுப்பு காலி. அம்மா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அவர் மந்திரியாக முடியலங்க. ஜெயிச்சா பிறகு மந்திரியாக முடியலங்க. குட்டி காரணம் போட்டாருங்க. எத்தனை அமைச்சர்களை நாங்க சொல்லணும், எத்தனை எம்எல்ஏக்களை சொல்லணும். பெண்கள் விஷயத்துல ஒரு தவறான சூழ்நிலையை அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களோட ஜாதகம் முடிஞ்சு போச்சு. அரசியல்ல நீ உப்புக்கு வச்சிருப்பாங்க, நல்லா முடிச்சிருங்க. அவங்க கருவேப்பிலையா தான் அம்மா அதுக்கு கூட வச்சிருப்பாங்களோ இல்லையா. பெண்கள் விஷயத்துல ஒருத்தருடைய கட்சிக்கார எவனா இருந்தாலும் சரிதான், ஒரு பெண்கள் விஷயத்துல ஒரே ஒரு ஏன் அதுக்கு பிறகு ஒரு அமைச்சருக்கு ஒரு பிரச்சனை வந்து, முன்னாள் அமைச்சருக்கு அந்த ஒரு அதுவும் ஒரு நடிகை தான பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எங்க எல்லாமோ போய் வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டாரு. சரி, இன்னொரு அமைச்சருக்கு ஒண்ணு வந்தது. பேரம் பிறகுற காலத்துல மகனே பிறந்தான். மெயின் ரோட்டுக்கு வா நான் பேசிக்கிட்டேன்னு சொல்லிலாம் கலைச்சு விடு. என்ன செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி? ஏன் இதெல்லாம் கூவத்தூர்ல நடந்து கூவத்தூர்ல கண்டெடுத்து எடுக்கப்பட்டனாலதான் இது எல்லாம் ரோட்ல திரும்பி என்ன செஞ்சு வீட்டுல ஒளிச்சு ஒளிச்சு ஓடிட்டு இருந்தவங்க தெருவுக்கு வந்து ஆயிட்டாங்க. அந்த தெருநாய் மாரி ஆயிட்டாங்க. சோ குறிப்பிட்டு சொல்ல போனா யாரை தட்டி கேட்க முடிஞ்சது? எடப்பாடி பழனிசாமியால கேட்க முடிஞ்சா? கேட்டிருக்க வேண்டியதானே. மெயின் ரோட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்ற ஒரு குமார் அன்னைக்கு கேட்டிருக்க வேண்டியதானே. மெயின் ரோட்டு குமார கூப்பிட்டு கேட்டிருக்க வேண்டியதானே. இதுக்கு என்ன இது நடந்தது? நீ பேர எடுக்க வயசுல உனக்கு பிள்ளைக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு இருக்கியான்னு கேட்க வேண்டியதானே. பழனிசாமி அதே அம்மா இருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்க கேட்டு பாருங்க. தூக்கி அரைஞ்சிருப்பாங்க. அந்த ஆள் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது, தூக்கி அரைஞ்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அதே போல இன்னொருத்தர் அந்த நடிகை வந்து பிரச்சனையாகி மதுரை ராமநாதபுரம் எல்லாம் ஓடிட்டு இருந்தது நம்மள. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சீங்க? கட்சி விட்டு நீக்கினீங்களா? இல்ல ஏதாவது அதுக்கு கவுண்டர் கொடுத்தீங்களா? சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியால அவரால் எதுவும் செய்ய முடியாது, இந்த கட்சியை கபலீகரம் பண்ண முடியாது. அதெல்லாம் கரெக்டா அவர் வந்து சொல்லிட்டு 2 மாவட்ட செயலாளரை தூக்க முடியுமான்னு கேட்கிறாருல, அதெல்லாம் கரெக்ட் தான். அவருக்கு கூடாலே இருந்தவர் தானுங்க. ஒரே குட்டையில் உரிய கட்டைகள் தானே. இவங்களும் அங்கதான கும்மாளம் அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் எம்எல்ஏ புரோட்டா மாஸ்டரு வெங்கடாச்சலம் புரோட்டா மாஸ்டர். அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. இத்தனை கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு. அதுதானே அண்ணன் பொண்ணு என்ன என்கிட்ட போன்ல சொன்னாரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் எடப்பாடி பழனிசாமி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க விட்டுட்டாரு. பொன்னு வருத்தப்பட்டாரு. இவ்வளவு பேசுறாங்களா? இவர் ஏவி ராஜன் சொல்லிட்டாரு. ஏன் பொன்னு பேசுறது ஆடியோ வெளியே வந்தத பொன்னு பேர்ல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு போறாரு அவர் பேரு வழக்குகள் தொடரப்படும். ஏன் பொன்னு மேல ஏன் வழக்குகள் தொடரல? உங்க சொன்னாரு. ஒருத்தனை குடிகாரங்கிறாரு, ஒருத்தனை புரோக்கருங்கிறாரு. ஒரு முன்னாள் அமைச்சர் அவரை வந்து இந்தியாவின் தலை சிறந்த புரோக்கருங்கிறாரு. பொன்னு மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் எடுக்கல? அதான் ஆளுமையற்றவர் எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமை இல்ல. எடுத்தா மொத்த கூடார கலைஞ்சு போகுதுதான் சொல்றாரு. இப்ப வரைக்குமே வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் தான் எல்லாத்துக்கும். அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஏவி ராஜன் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர். எங்க மாவட்டத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்தை முன்னாள் மாவட்ட செயலாளர் அசோகன்கிறவரு ஒரு சொல்றாரு. ஏன்னு கேட்டா இவர் ஒரு திமுக இருந்து வந்தவருக்கு எம்பி சீட்டுன்னு கேண்டிடேட் அலோஸ் பண்றாரு. அப்ப அவர் வந்து கேக்குறாரு. அவர் வந்து பாரம்பரியமா வந்து அதிமுக தொண்டை. அதனால அவர் வந்து கேக்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு கேக்குறாங்களா சந்தோஷப்படுறேன். கண்டிப்பா. ஏன்னா அடிமையா இருந்த காலங்கள் போய் துணிஞ்சு கேட்கிறாருங்கிறது நான் கேட்கிறேன். அதோ இதுல வந்து நான் குற்றங்கள் சொல்லல, நம்ம வந்து குறைகள் இருக்கிறத எடுத்து கேட்கணுங்கிறதுனால தான் நான் சொல்றேன். அவ வந்து என்ன பண்றான் கேட்கிறாப்புல. என்ன கேட்கிறாப்புல? யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இந்த கட்சியில வந்து பொதுச் செயலாளர் அறிவுக்கு போறதால எம்பி கேண்டிடேட்டோட பேர் வரும். அதுக்கு முன்னாடி இதை யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இங்க என்ன ஆள் இல்லையா? அதிமுக தொண்டை இல்லையா? அதிமுக பரம்பரையா தொண்டன் இருக்கா? அவங்க செலவு பண்ணணும்னா அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அது போக இல்லைன்னா தளவாய் சுந்தரம் போன்றவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை அடிச்சு வச்சு அயல் நாட்டுல அவங்க அமெரிக்கால எல்லாம் கொடுத்து வச்சிருக்காப்லையே, அந்த பணத்தை எல்லாம் எடுத்து எம்பி தேர்தலுக்கு செலவு பண்ணலாம்லான்னு சொல்லி கேட்டாப்ல. இது அந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் அசோகன் மட்டும் கேட்கல. இந்த இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கன்னியாகுமரியில இருந்து கம்போடியா வரைக்கும் இருக்கிற சொத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. இதுவரைக்கும் செய்யல. நல்லா புரிஞ்சுங்க திமுக. ஆனா அன்னைக்கு அவர் வந்து கேட்டார். இதுக்கு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல எல்லாத்திலயும் வந்து அதுல வந்து அவர் கொடுக்கிறாரு. எனக்கு அமெரிக்காவில இருந்து சொத்து இருக்குன்னா அந்த சொத்து எல்லாத்தையும் நான் கொடுக்க தயார். ஆனா இதே முன்னாள் அதை யார் பதிவு பண்ணாங்களோ யார் சொன்னாங்களோ
அவர் இந்த 4 ஆண்டு காலம் எத்தனை கோடிக்கு சம்பாதிச்சிருக்காரோ அந்த சொத்து எல்லாத்தையும் கட்சிக்கு கொடுப்பாரான்னு கேட்காரு. அப்ப கொள்ளை அடிச்சிருக்கிறது உண்மை தானே? நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீயும் திருட அவரும் திருட, நீங்க 4 ஆண்டு காலம் கொள்ளை அடிச்சிருக்கீங்க. பொன்னையன் சொன்னது 100% உண்மை. இதுதானே மக்கள் பாக்குறாங்க. உங்க கொள்ளை கூட்டம் தானே நீங்க கொள்ளை அடிச்சிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, நான் மறுப்பு தெரிவிச்சுட்டு போகல, நான் இல்லங்கிறத நான் நிரூபிக்கிறேன், நான் இருக்குன்னா நான் கொடுத்துருந்தேன். ஆனா சொன்ன நபர், பேர் சொல்லாம சொன்ன நபர், இந்த முகநூல்ல பதிவிட்ட நபர் இந்த 4 ஆண்டு காலம் எத்தனை கோடிக்கு சம்பாதிச்சிருக்காரு, என்னெல்லாம் பண்ணிருக்காருங்கிற பட்டியலை நான் விடுறேன், அத்தனையும் அவர் எடுத்து கொடுத்துருவாரா கேக்குறாரு. அப்போ நீங்க கொள்ளை அடிச்சிருக்க உண்மை. இதெல்லாம் இடி பாத்துட்டு இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை பாத்துட்டு இருக்கு. ஏன்னா 2 பேருமே அரசு துறையை சம்பந்தப்பட்டவங்க. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை தமிழக முதல்வர் எடுத்திருக்காரு? பப்ளிக்கா வருதுதா. இன்னைக்கு ஒரு நடிகையை பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் பேசுறீங்க. தன்னோட வரி பணத்துல கொள்ளையடிச்சு உட்கார்ந்து இருந்து 2 பேரும் கூத்தடிச்சு பேசிட்டு இருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? மக்களோட வரி பணத்தை சுரண்டி தின்னுட்டு இருக்காங்களா? இவங்க மேல என்ன இது எடுத்துட்டீங்க? தமிழக அரசு என்ன எடுத்துட்டீங்க, இல்ல மாநில அரசு மத்திய அரசு என்ன எடுத்துட்டீங்க? வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார். அதுதான் அதிமுக. நீங்க எடுத்தாதான் இந்த அதிமுக காப்பா. ஏன்னா அதிமுக ஒருங்கிணைஞ்சிட்டா நாளைக்கு திமுக அதிருப்தியில இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒன்னாகுமா சார் அதிமுக? வாய்ப்பு இருக்கா?